அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது, இன்றைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் திரு பழனிசாமி அவர்கள் பரப்புரை மேற்கொண்டார். மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா அது செங்கோட்டையன் அவர்கள் பகுதின்றதுனால என்ன பேச போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. திரு பழனிசாமி அவர்கள் சொல்வது, கோபியில் அதிமுகவினுடைய முதல் வெற்றி விழாவை நாங்கள் இங்கே தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறார். வெற்றி பெற்ற பிறகு அதுக்கு ஏன் அந்த முக்கியத்துவம், அதுவும் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. செங்கோட்டையின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். எல்இடி திரையிலேயே அதெல்லாம் போட்டு காமிச்சிட்டு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார். இந்த 2 புள்ளிகளை மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். செங்கோட்டையின் எதிர்ப்பை ஏன் தீவிரப்படுத்துகிறார் பழனிசாமி, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர்கள் திரு துரைக்கர்ணா அவர்கள், திராவிட இயக்க ஆய்வாளர். வணக்கம் துரைக்கர்ணா. வணக்கம். திரு பிரியன் அவர்கள். வணக்கம் பிரியன். அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள். வணக்கம் பொன் வில்சன். அரசியல் ஆய்வாளர் பெருமாள்மணி அவர்கள். வணக்கம் பெருமாள்மணி. உங்களிடமிருந்தே தொடங்கணும். பொதுவாக ஒரு கட்சியில் இருந்து பிரிகிறார், அவர் மாற்று கட்சியில் போய் சேர்றார் அப்படின்னா அவர் என்ன பேச போறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இங்கிருந்து என்ன எதிர்வினை வரும் அப்படின்னு, அதுதான் ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு இருந்தது. திரு பழனிசாமி அவர்கள் என்ன பேச போகிறார், அவருடைய பேச்சை எப்படி டீகோட் பண்ணிக்கிறீங்க? இல்லை, எனக்கு அந்த குற்றச்சாட்டு இப்போ ஏன்னா முதல்ல அந்த உரையவே ஐயா இபிஎஸ் எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, ஐயா கேஎஸ் மறைமுகமாக குறிப்பிட்டாங்க. அதாவது இங்கேருந்து ஒருத்தர் ராஜினாமா பண்ணியிருக்காரு, உங்ககிட்ட ஓட்டு கேட்டாரா, ஓட்டு கேட்க வந்தார, இப்போ ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்ல வந்தாரா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எளிதாக குறிப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அரசு மீது சொல்ல வேண்டிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லிட்டு, அப்புறம் எல்இடியில் ஐயா செங்கோட்டையன் ஏன் கட்சியை விட்டு நீக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு 2-3 இன்டர்வியூஸ் என்ன அந்த டெவலப்மெண்ட்ஸை அவங்க ரொம்ப தெளிவாக அவங்க போட்டாங்க. ஆனால் அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் கோபியில் எங்களுடைய முதல் வெற்றி கொண்டாட்டத்தை கோபியில் தான் நடத்துவோம் அப்படின்னு சொன்ன அந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன காரணம்? ஏன்னா அது பொசிஷன் பண்ணிட்டார்ல. நீங்கள் கட்சியிலேருந்து எவ்வளோ பேர் வெளியே போயிருக்காங்க, நீக்கியிருக்காங்க. ஐயா இபிஎஸ் எடுத்த நடவடிக்கைகள் அவர் இடத்துல இருந்து பார்த்தா சரிதான். ஐயா ஓபிஎஸ்ஸை நீக்கியதோ, இல்லை ஐயா டிடிவியை நீக்கியதோ, இல்லை சின்னம்மாவை நீக்கியதோ, அல்லது அடுத்தடுத்து வெவ்வேறு தலைவர்களை நீக்கியதோ, ஐயா இபிஎஸ் பார்வையில் அது சரியான நடவடிக்கை தான். யார் ஒருவருமே ஒரு 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த பிறகு கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் நினைப்பது மிகச்சரி. ஆனால் இந்த மாதிரி ஒரு பொசிஷனிங்கை ஐயா செங்கோட்டையனுக்கு கொடுத்தது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ அவர் நம்ம வெற்றி கொண்டாட்டம் இங்கேயும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் கோபியில் தான் நான் முதல் வெற்றியை கொண்டாடுவோம் அப்படிங்கிறதன் மூலம் இருக்கிற தொகுதிகள் எல்லாவற்றிலும் இதுதான் முக்கியமான தொகுதி. அப்ப நான் இதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம்ல, திரு செங்கோட்டையன் நீக்கம்ன்றது அதிமுகவிற்குள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா திரு பழனிசாமி அவர்களுக்குள்ள ஒரு தாக்கம். ஏன்னா ஐயா பழனிசாமி அவ்வளவு சீக்கிரம் வார்த்தைகளை விடக்கூடிய ஒரு ஆள் இல்லை. ரொம்ப எப்போதுமே ரொம்பவும் அவ்வளோ எளிதாக எந்த ஒரு விஷயத்தையும் அவர் மனதில் இருக்கிறத பேசக்கூடியவர் இல்லை. ஆனால் இந்த இடத்துல இப்படி அவர் சொன்னது உண்மையிலே அவருடைய மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதோ அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஈரோடும் சேலமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்கள். இடையில ஆறு, இந்த ஆற்றை கடந்து வந்துட்டா போயிடலாம். இப்போ ஐயா செங்கோட்டையன் ஈரோடு அரசியலில் அவருடைய ஆரம்ப காலத்தில் ஐயா முத்துசாமியிடம் எதிர்கொண்ட சவால் இருக்குல்ல, அதுதான் அவர் அரசியல் வாழ்க்கையில் எதிர்கொண்ட பெரிய சவால். ஏன்னா இவர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார், அவர் மந்திரியாக இருக்கிறார். இதில் ஐயா முத்துசாமி எம்ஜிஆருடைய செல்ல பிள்ளைகளில் ஒருவர். ஐயா எம்ஜிஆர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது 2 பேருக்கு தான் அறை போடப்பட்டிருந்தது கட்சியினர்ல இருந்து. ஒன்று ஐயா ஆனூர் ஜெகதீசன், இன்னொன்று ஐயா முத்துசாமி. துரைக்கர்ணன் ஐயா, இது சரிதான் இல்லைங்களா ஐயா? அப்போ அப்படியாப்பட்ட ஒருவரை எதிர்த்து அவர் 87 வரை அரசியல் பண்றாரு. ஆனா அவர் தனக்கான ஒரு நேரம்னு எதை நினைக்கிறாருன்னா, ஜே அணி ஜா அணியா பிரியும் போது ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாரு. ஏன்னா ஐயா முத்துசாமி ஜா அணி கிட்ட போயிட்டாரு, இங்க இவர் ஜே அணியில இருக்காரு. அப்போ ஜானகியம் அணியில இருந்த ஒரு பிஹெச்டி முடித்த திராவிட இயக்கத்தினுடைய நுணுக்கங்களை எல்லாம் அறிந்த ஒரு பெரும் தலைவர், மந்திரியாகவெல்லாம் இருந்தவர், அவர் என்ன சொல்றாருன்னா, ஜானகி அம்மாவை பார்த்தால் கும்பிட தோண்டுகிறது, ஜெயலலிதா அம்மாவை பார்த்தால் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அன்றைக்கு 12ஆம் வகுப்பு படித்த செங்கோட்டையன் சொன்னார், வாங்கம்மா தமிழ்நாடு முழுக்க ஒரு டூர் போகலாம். 1988 செப்டம்பர் மாதம்
தஞ்சாவூர்ல ஆரம்பிச்ச சுற்றுப்பயணம் ஒரு ஒன்றியம் விடாம ஒரு நகரம் விடாம ஒரு டூர் மேப் அவர் போட்டார். 89ல் அஇஅதிமுக எதிர்கட்சியா உட்கார்ந்து. நான் ஏன் இதை சொல்றேன்னா, அன்றைக்கு எந்த விமர்சனங்களை தாங்கி கொண்டிருந்த ஜெயலலிதா அம்மாவை 29 அம்பாசிடர் கார் முன்னாடி போனா பின்னாடி ஜெயலலிதா அம்மாவோட வாகனம் வரும். இந்த இடத்தில் நீங்க திரு செங்கோட்டையன் அவர்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்றீங்க, அது புரிய போய் தான் இன்னைக்கு ஐயா எடப்பாடி இன்றைக்கு இதுல ரெண்டா பாருங்களேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் பதவி பறிச்சப்ப ஒரு பிரஸ் மீட், அது ரொம்ப எளிதாக கடந்து போன தன்மை இருந்தது. ரெண்டாவது அடிப்படை உறுப்பினர் பதவியை நீக்கினது, அந்த பிரஸ் மீட்டை பாத்தீங்கன்னாலும் எளிதா கடந்து போயிட்டாங்க. 10-11 விஜய் அவர்களோட சேர்ந்த பிறகு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாயிடுச்சுன்னு சொல்ல வரீங்க சார். நீங்க ரொம்ப அருமையா சொல்றீங்க. ஏன்னா அவர் கட்சியை விட்டு இதற்கு முன்னால் நீக்கப்பட்டவர்கள்லாம் நீதிமன்றத்தை நாடி வழக்குகளை நடத்தினாங்க. ஐயா ஓபிஎஸ் கூட வழக்குகள், பல வழக்குகள் இருக்கு. ஈவன் கரவேட்டை கட்டக்கூடாதுன்னு கூட தீர்ப்பு இருக்கு, ஒரு உத்தரவு இருக்கு. ஆனா ஐயா செங்கோட்டையன் அதை அரசியலா எதிர்கொண்டாங்க. என்னன்னா, அஇஅதிமுக இருந்து ஐயா டிடிவி நீக்கப்பட்ட போது, ஐயா அம்மா சின்னம்மா நீக்கப்பட்ட போது, ஐயா ஓபிஎஸ் நீக்கப்பட்ட போது, ஐயா வைத்தியலிங்கம் நீக்கப்பட்ட போது தாவேகாங்கிற ஒரு கட்சி இல்லை. ஐயா செங்கோட்டையன் நீக்கப்பட்ட பொழுது தாவேகாங்கிற ஒரு கட்சி ஒரு உருப்பெற்று அது நிக்கி. அதுக்கு ஒரு மாநில நிர்வாகிகள் இருக்காங்க, மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்க, கீழே கிளைக்கழகங்கள் இருக்கு. ஐயா செங்கோட்டையனை விஜய் தனக்கும் அடுத்தபடியா புஷி ஆனந்துக்கு இணையா போய் பிளேஸ் பண்றாரு. கோயம்புத்தூர்ல இறங்குறாரு ஐயா செங்கோட்டையன், 400 வண்டி ஈரோட்டுக்கு கூட்டிட்டு போகுது. எங்க அவர் அரசியல் வாழ்க்கையில இவ்வளவு வாகனத்தை பார்த்தது இல்லைங்க. 100 வண்டியில எங்க மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு தூத்துக்குடிக்கு 100 வண்டியில போனாரு. அவரோட வருவாய்த்துறை அமைச்சர் பதவி அன்னைக்கு பறிச்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஈரோட்ல கோயம்புத்தூர்ல இருந்து 1 மணி நேரம் 400 வண்டி பின்னாடி போகுது. அந்த கூட்டம் டிவிகேன்னு ஒரு அஇஅதிமுக 50 ஆண்டுகளாக பயணம் செஞ்ச ஒருவரை நடுவுல நிக்க வச்சு கத்துது. அவரோட நுட்பத்தை பாருங்க. அவரு ரூஃப திறந்து மேல ஏறி நிக்கலாம்ல, நின்னு கும்பிடலாம்ல. அவர் கதவுல தொங்கிக்கிட்டே தான் பொன்னாடை வாங்குறாரு. டாடா ஏஸ்ல ஏறி நின்னு தான் பேசுறாரு. அப்ப என்னன்னா, நம்முடைய இடம் 2ஆம் கட்ட தலைவர், இதை நம்ம தாண்டக்கூடாது அப்படின்ற தெளிவு அவருக்கு இருக்கு. மணி, இதுல நீங்க சொல்றீங்க இப்ப தாவேகாவுக்கு போன பிறகு ஒரு கூடுதல் முக்கியத்துவம். இப்ப நிறைய பேர் திமுகவிலேயே போய் சேர்ந்தாங்க, திமுகவுல பொறுப்பு கூட வாங்கினாங்க. இப்ப திரு அன்வர் ராஜா போறாருன்னா அதெல்லாம் ரொம்ப எளிதா துரோகி அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனது. ஆனா இங்கு திரு செங்கோட்டையனுக்கு இருக்கிற முக்கியத்துவம்ன்றது அது மேற்கு மண்டலம்ன்றதுனாலா அல்லது புதிதான தாவேகான்றதுனாலயா? இதை எப்படி நீங்க தமிழ்நாடு அரசியலோட பொலிட்டிக்கல் வெப்பன் சப்ளையர் அஇஅதிமுக தான். இன்னைக்கு பாஜகவினுடைய தலைவர் அதிமுகவிலிருந்து போனவர். ஐயா திருநாவுக்கரசு காங்கிரஸ் தலைவராகவும் இருந்தார், பாஜக தலைவராகவும் இருந்தார். இன்றைக்கு திமுகவில் இருக்கிற 20% மந்திரிகள், 38% அமைச்சர்கள் அஇஅதிமுகவிலிருந்து போனவங்க. ஆனால் இது அப்போ இருமுனை ஆட்டமா இருந்தது. திமுக அஇஅதிமுக. சார் இப்போ ஒரு 3வது பிளேயர் வராரு சார். அங்க குரு ஸ்தானத்துல போய் ஒருத்தர் நிக்கிறாரு. அவருக்கு என்ன தெரியும்னா, சினிமா கரிஷ்மா, திரை பிம்பம், திரை மாயம் கிரவுண்ட்ல எப்படி வேலை செய்யும் தெரியும், யார வேட்பாளரா போடணும்னு தெரியும், தேர்தல் அறிக்கை எப்படி எழுதணும்னு தெரியும், எந்த கட்சியோட எவ்வளவு கூட்டணி பேசணும்னு தெரியும். சார் ஒருத்தர் வருவாரு, எனக்கு 10 சீட் வேணும் பாரு. ஐயா செங்கோட்டையன் சொல்லுவார், அண்ணே 1.5 சீட்டு தாங்காதுண்ணே அப்படின்னு. அப்ப என்னன்னா, ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர் ஐயா என்கிற இருவரும் திரை ஆளுமைகளோடு வேலை செய்த ஒருவர். புதிதாக அவர்களுக்கு அடுத்ததாக ஐயா எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜினி கமல் ஏரா, அதுக்கு அடுத்து இது 3வது தலைமுறையில ஒருவர் சந்திக்கிற பொழுது அந்த கட்சியினுடைய ஒரு குருங்கிற இடத்துக்கு போயிட்டாரு. பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இதை விட அவருக்கு இன்னும் பெரிய, அவர் அரசியல் வியூகத்துல அவர் வெற்றி கண்டவரும் வழி நடத்தினவரும் கூட. ஆனா அவர் போய் ஓபிஎஸ் பார்த்த போது இருக்கிற பிரஸ் மீட் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப எளிதா கடந்து போனாங்க. அவர் யாருங்க அப்படி ரொம்ப கடும் சொல்லல எல்லாம் சொன்னாங்க. அவருக்கு இல்லாத, அப்போது கிடைக்காத இம்பார்ட்டன்ஸ் தாவேகாவுல போனதுனால கிடைச்சிருச்சுன்னு சொல்ல வரீங்களா? சார் நீங்க 40 வயதுகளிலேயே அதிகாரத்துக்கு வந்தவர்கள் ஐயா கலைஞரும் அம்மா ஜெயலலிதாவும். அவங்க காலகட்டம் 1989 2016 காலகட்டத்தில் எழுந்த பல அரசியல் சக்திகளால அவங்க முறியடிச்சிருக்காங்க. 2017க்கு பிறகான காலகட்டம் வேற. அவங்க 2 பேருமே திரையில இருந்து வந்தவங்க. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறவரும் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரும் திரை பின்புலம் இல்ல. சார் இப்ப என்னன்னா, ஒரு திரை பின்புலம் உள்ள ஒருவர்கிட்ட அதற்கு முன்னால் அந்த ஃபார்முலாவை வெற்றிகரமா 2 முதலமைச்சர்களிடம் இயங்கிய ஒருத்தர் போய் சேர்றாரு. அந்த இடம் தான் சார் முக்கியமான இடம். 2 விஷயம் பேசலாம் திருமணி. பிரியன்,
இதுல விஜய் அவர்களை ஏதாவது விமர்சிப்பாங்களான்ற எதிர்பார்ப்பு இருந்தது. எங்கிருந்தாலும் வாழ்கின்ற இடம், விஜயை பற்றிய எந்த ரெஃபரன்ஸும் இல்லை, அவர் பேசல. ஆனா செங்கோட்டையின் எதிர்ப்பை கூர்மைப்படுத்துகிறார். மீண்டும் மீண்டும் எல்இடியிலாம் முன்பு போனவங்களுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் சொல்லலை. துரோகின்ற ஒரே வார்த்தை இவரை காமிக்கிறாங்க. கட்சிக்கு எதிராக போயிட்டாங்கன்ற தன்மை இருக்கிறப்ப பழனிசாமி அவர்களோட வியூகம் என்ன கணக்கோடு எதிர்கொள்றாருன்னு நினைக்கிறீங்க இந்த இஷ்யூவை? இல்லை, அவர் விஜயை பற்றி எதுவும் பேசாதது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அவங்களுக்கு இன்னும் ஏதோ ஒரு துளி நம்பிக்கை இருக்க போல் இருக்குது விஜய் வந்துடுவார். அதனால் விஜயை பற்றி எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார் செங்கோட்டையனை பற்றி சொல்லும்போது. இன்னும் ஒரு சின்ன நம்பிக்கை அவங்களுக்கு இருக்க போல் இருக்குது. விஜய் கடைசி சமயத்தில் விஜய் அதிமுகவோட கூட்டணிக்கு வருவார்னு. வந்தாருன்னா செங்கோட்டையனோட நிலைமை நம்ம அப்போ யோசிச்சு பார்க்கணும் கரெக்டாக. அவர் எந்த இடத்துல நிற்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் செங்கோட்டையனையும் பண்ருட்டியும் நீங்கள் ஒப்பிட முடியாது. பண்ருட்டியோடைய அணுகுமுறை, அப்ரோச்சு, அவருடைய ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வேறு. அது இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளோட இடம் பேசுறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ருட்டிக்கு இருக்கிற அந்த அளவுக்கு ஒரு வாஸ்ட் நாலேஜ் எல்லாம் செங்கோட்டையனுக்கு கிடையாது. அவருக்கு பாலிசி மேக்கிங்லேயே அவருக்கு ஒரு இடம் உண்டு. அவருடைய அந்த இதே வேற, அந்த பரிணாமமே வேற, இவருடைய பரிணாமமே வேற. இவர் தலைமைக்கு விசுவாசம் மிக்கவராக இருப்பார், சொன்ன வேலையை செய்வார், ஃபீல்டு ஒர்க்கராக இருப்பார், அவ்வளோதான். அதுக்கு மேலே இவற்றை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நான்லாம் அவர் பர்சனலாக பார்த்துருக்கேன், அவர் இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு ரெண்டு பேருமே தெரியும். எனக்கு தெரியும். ஆனால் பிரியன், இதில் ஒரே கேள்வி. இப்போ பெருமாள் மணி சொன்ன மாதிரி முதல் வெற்றி கூட்டத்தை நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடத்துவோன்றது இருக்குல்ல, அது ஒரு கூடுதல் இம்பார்ட்டன்ஸை பழனிசாமி அவங்க தர மாதிரி தெரியலையா அவங்களுக்கு? ஏன் அந்த கூடுதல் முக்கியத்துவம்? இல்லை, அதான் அது அதில் ஒரு பாயிண்ட் இருக்கு. இவர் திமுகவில் போய் சேர்ந்துருந்தாருன்னா துரோகின்ற பட்டத்தோடு போயிருப்பாங்க, அதை கடந்து போயிருப்பாங்க. இப்போ மைத்ரேயன் போனார், அன்வர் ராஜா போனார், மனோஜ் பாண்டியன் போனார், இப்படி போகிறாங்க இல்லையா? அது திமுகவில் போனால் துரோகின்றதோட கடந்து போயிடுவாங்க. இங்கே தாவேக்காங்கிற ஒரு கட்சி, ஒரு நடிகர், அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, என்ன ஓட் பேங்கில் இருக்குன்னு தெரியாது. அங்கே போய் சேருவாங்கன்னு அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். அவர் எதிர்பார்க்காத அதிர்ச்சி ஆக்சுவலாக இருக்குது. இட் வாஸ் எ ஷாக் டு ஹிம். ஆக்சுவலாக கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். அந்த மாதிரி மூவ் செங்கோட்டையன் எடுப்பாருன்னு. இவர் போய் தனிமரமாக சுற்றிட்டு இருப்பாரு, ஓபிஎஸ் மாதிரி அனாதையாக சுற்றிட்டு இருப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம் ஒருவேளை. அது மாதிரி நீங்கள் போகிற போக்கில் அவர் அனாதைன்ற மாதிரி அரசியல் அனாதையா மாற்றிக்கிறேன், அரசியல் அனாதையாக சுற்றிட்டு இருப்பாரு. அரசியல் அனாதை பார்லிமெண்ட்ரி வேர்டு தான். நான் குறையா சொல்லல. அதை அவர் டிசம்பர் 15 அவருக்கு ஓபிஎஸ் கடந்து வந்த பாதையால பல விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், அவர் பண்ணலை. அதனால அனாதையாக சுற்றிட்டு இருக்காரு. அதாவது அரசியல் அனாதையாக சுற்றிட்டு இருக்காரு. அதனால அது ஒரு பக்கம் விடுங்க, அது இன்னொரு பாலிடிக்ஸ். ஸோ அதனால் இவர் அந்த மாதிரியே ஒரு சுற்றிட்டு இருப்பார். இவர் ஒன்றும் பெரிய சேலஞ்சாக இருக்க மாட்டார். இவர் பின்னாடி யாரும் போக மாட்டாங்க. கோபியிலேயே, ஈரோடு மாவட்டங்கள்லேயே இவர் பின்னாடி போகிறவங்க பாதி பேர் கூட போயிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி அவங்க கூட்டத்தை அங்கே கூட்டினாங்கன்னா இவருக்காக கூட்டப்பட்டம் இல்லை, செங்கோட்டையனை எதிர்ப்பதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை, விஜய் எதிர்ப்பதற்காக. விஜய் எதிர்த்து எங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. உங்கள் கட்சியில் செங்கோட்டையன் சேர்ந்தார்ல, உங்களை விட பாருங்கள், உங்கள் கட்சியோடு எங்களுக்கு அதிகமான நாட்கள் இங்கே இருக்காங்க காமிக்கிறதுக்காக. இது விஜய்க்கு விடப்பட்ட சவால். ஆக்சுவலாக விஜய்க்கே விடப்பட்ட சவால் தான். பேர் சொல்லலையே தவிர, உங்கள் தாவேக்கால செங்கோட்டையன் சேர்ந்துட்டா எங்களை இது பண்ண முடியுமா? ஏதாவது இங்கே நாங்கள் தான், இங்கே கொங்கு மண்டலத்தில் நாங்கள் தான், கோபிச்செட்டிப்பாளையத்தில் நாங்கள் தான். அதனால் எங்கள் கூட்டத்தை பார், எவ்வளோ பிரம்மாண்டமான கூட்டம் அப்படின்னு காமிக்கிற. அதில் ஒருத்தர் இறந்து வேலை போயிட்டார் போட்டுருக்கு மயக்கத்தில், பாவம், மயக்கம் முடிஞ்சு பாவம் அந்த தோழர். ஸோ அது மாதிரி காட்டுறதுக்காக கூட்டப்பட்ட ஒரு கூட்டம் தான் இது. ஆக்சுவலாக இது செங்கோட்டையன் பேக்கெட்டில் என்ன படம் வச்சிருக்காருன்னு கேட்குறாரு. இப்போ அவர் பேக்கெட்டில் தொடர்ந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை தான் வச்சுருக்கிறதா அவர் சொல்கிறார். அதில் பழனிசாமி சொன்ன சில விஷயங்கள் சரியில்லை. விவசாயிகளுக்கு அத்திக்கடவு அவிநாசியில் விவசாயிகளுடைய கூட்டத்தில் ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் இல்லைன்னு இவர் கலந்துக்கல. அதுதான் ஆரம்பம்னு சொல்கிறார். அது விவசாயிகள் நடத்தின கூட்டம், அதனால் வைக்கலன்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அது விலையில்லா சைக்கிள் கொடுத்த இடத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா பணம் இல்லாத போது நீங்கள் ஏன் கலந்துனீங்கன்னு அடுத்த கேள்வியை கேட்குறாரு. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய விழாது, அதில் எம்ஜிஆர் ஜெயலலிதா பணம் இருக்க சான்ஸ் இல்லை. அதை ரெண்டுமே பொருத்தம் இல்லை. அதை கோட் பண்ணவர் இதை கோட் பண்ணும்போது ரெண்டுமே சம்பந்தம் இல்லாத இருக்காங்க. நீங்க இந்த அரசியல்ல இப்போ பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் எதிர்கொள்றதுல பெருமாள் மணி சுட்டி காட்டிய புள்ளி இருக்குல்ல, உள்ளுக்குள்ள அதிமுகக்குள்ள அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கா? அவர் செங்கோட்டையன் அங்க போனது இவங்களுக்குள்ள ஒரு கலக்கம். கண்டிப்பா அதிமுக உறுப்பினர்கள் மத்தியில, நிர்வாகிகள் மத்தியில, தொண்டர்கள் மத்தியில உற்சாகம் இருந்திருக்காங்க. சார் தாவேக்கா வந்துருவாங்க கூட்டணிக்கு நினைச்சாங்க. செங்கோட்டையன் போய் பிளாக் பண்ணிட்டாருங்க. ஆனால் இவங்களுக்கு ஏதோ நம்பிக்கை இருக்குது. ஆனால் அங்கே தடுக்கப்பட்டு விட்டது தான் உண்மை. அது திட்டமிட்டு யாரோ பண்ணியிருக்காங்க. கரெக்டாக செங்கோட்டையன் அங்கே அனுப்பிச்சிருக்காங்களா? எஸ், யாரோ அனுப்பிச்சிருக்காங்க. அதிமுக இன்னும் வீக்கெண்ட் பண்ணுறதுக்காக தான் யாரோ அனுப்பிச்சிருக்காங்க. இதை பாஜக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அமித்ஷா அடிக்கடி பார்த்துட்டு வந்தார்ல. ஒரு திராவிட கட்சியை வீக்கெண்ட் பண்ணணும் சார் இந்த எலெக்ஷனில்.
அது திமுக முடியாது, அவங்க பலமா கூட்டணி இருக்காங்க. என்ன இருங்க நான் முடிச்சிடுறேன், அப்புறம் அவரை பேச விடுங்க. நான் ஒரு ஆய்வாளர் இல்லையா அவரு. அதனால ஒரு திராவிட கட்சியை அழிக்கணும்ன்றதான் பாஜகவுடைய பிளான். அது அதிமுக இருந்தா என்னன்னு இப்ப அவங்க ஒற்றுமைக்கான குரல் இது பழனிசாமி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார். ஒற்றுமைக்கான குரலை வந்து செங்கோட்டையன் கொடுத்தா சார், நியாயமான குரல் சார் அது. சரி, அதை வந்து இபிஎஸ் கேட்கல சார். சரி, பாஜக மூலமா பிரஷர் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தாங்க சார், அதுக்கும் இபிஎஸ் ஒத்துக்கல சார். அப்ப இவர் ஒத்துமையை விரும்ப மாட்டேன்றாரு. இவர் எப்படி எக்கேடு கெட்டா போனா என்னன்னு பாஜக இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்ப நீங்க போய் அங்க போய் சேருங்க, உங்க வசதிப்படி நீங்க அங்க போய் சேருங்க, அப்பதான் இவர் வழிக்கு வருவாரு அப்படின்னு இவர் தோல்வியை காணுவதற்காக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடாக நான் பார்க்கிறேன் பாஜக. ஓகே, அது ஏன்னா அதிமுக இடத்தை பிடிக்கிறதுக்காக தான், அந்த இடத்துல வந்து தாவேகா பிளேஸ் பண்றதுக்காக தான் அந்த விஷயங்கள் நடக்கிறதா நான் பார்க்கிறேன். ஆக்சுவலா வந்து எங்க குறுக்கிட விரும்புனீங்கன்றது இல்ல, இந்த பாஜக வந்து ஐயா செங்கோட்டையனை அனுப்பியிருக்குன்றத வந்து பல பேரும் சொல்றாங்க. நான் ஐயா பெரியனையா மட்டும் சொல்லலை, இது பொதுவாக ஒரு சந்தேகமா இருக்கு. இதே போலதான் ஐயா எம்ஜிஆர் வந்தப்ப என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் அனுப்புது, மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் அனுப்பிச்சு, அவரை தயாரிச்சு அனுப்புது, திமுகவை தோற்கடிக்கிறதுக்குனாங்க. என்னாச்சு, 2வது இடத்துல இருந்த காங்கிரஸ் 3வது இடத்துக்கு போயிடுச்சு. திமுக அதிமுக 1வது இடம் 2வது இடம் மாறி மாறி வருது. இப்போ ஒருவேளை பாஜக ஐயா விஜய்க்கோ ஐயா செங்கோட்டையனுக்கோ ஒரு உரு கொடுக்குதுன்னு வைங்க, என்ன ஆகும்? இப்போ 3வதுல இருந்து 4வது இடத்துல இருக்கிற தேசிய கட்சிகள் 1, 2, 3, 4, 5வது இடத்துல தான் நிக்க வேண்டியதா இருக்கும். அதனால தேசிய கட்சிகள் அந்த தப்ப திரும்ப தமிழ்நாட்டில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க ஐயா எம்ஜிஆரை உருவாக்கி விட்டதா சொல்ற அந்த தியரி இருக்குல்ல. பிரியன் அவர்கள் சொல்றது தொடர்ந்து அவர் பாஜகவை ஒரு நம்பிட்டே இருக்கிறார். நான் போய் பார்த்தேன், எங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்றார். அவர் சந்தித்ததாக சொல்லப்படக்கூடிய நபர்கள்ல ஒருவர் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர் பாஜக. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தானே சார் அவர் ஒருங்கிணைப்புக்கு முயற்சி பண்ணும்போது பாஜக உதவியை தேடினாரு சார். தாவேகாவுக்கு போறதுங்கிறது இனி ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லை. சரி, எந்த நேரத்துல வந்து ஐயா ஓபிஎஸ் வந்து இந்திய கூட்டணி விட்டு வெளியே வந்தாரு. அதாவது இது ரெண்டும் தனித்தனி சம்பவம். ஐயா செங்கோட்டையன் தாவேகாவுக்குள்ள போனது தனி, இனி ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லை. தாவேகாவுக்கு வராது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் சுருக்கமா. ஒரு கட்சிக்கு ஒரு ஆள் அனுப்புறது, இல்ல ஒருத்தர் அங்க பிளேஸ் பண்றது, ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காங்கிரஸை விட பல மடங்கு திறமை வாய்ந்தவர்கள் பாஜக. அது அந்த காலம், இது வேற காலம். காங்கிரஸோட ஒப்பிட முடியாது. செங்கோட்டையன் எதிர்ப்பு இன்னைக்கு பழனிசாமி அவர்களோட பேச்சுல நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? என்ன அரசியல் செய்தி அவர் கொடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது என்னன்னா முக்கியமானது 2017 பிப்ரவரி 18ஆம் தேதி என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு பாமரன் வாரிசு அடையாளம் இல்லாமல் அதிமுக என்ற பிரம்மாண்ட கட்சியில் முதலமைச்சர் நாற்காலி உட்கார்ந்தாரோ அன்னையிலேருந்து அந்த எடப்பாடி பழனிசாமியை அரசியல் அனாதையாக்குறதுக்காக நூற்றுக்கணக்கான பேர் முயற்சி பண்ணி அதில் கடைசியாக அரசியல் அனாதை ஆனது செங்கோட்டையன். தாவேகால போய் சேர்ந்திருக்காரு சார், நல்ல பொறுப்போடு போயிருக்கிறாரு. அது நல்ல பொறுப்போடு தான் போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் பிஜேபிக்கு போகாமல் பிஜேபி கூட தான் இருந்தார். நம்ம கடந்த 3 வருஷமா இன்னைக்கு செங்கோட்டையனை பேசுகிற அதே இடத்துல தான் பொது தளத்தில் ஆரம்பத்தில் சசிகலாமாவை வச்சு பேசணும். அந்த இடத்துல அவங்களுக்கு இணையாக யாராவது வர முடியுமான்னு, அடுத்த இடத்துல ஓபிஎஸ்ஸை வச்சு பேசணும். 3வது கட்டத்தில் ஓபிஎஸ்ஸை உச்சத்தில் எங்கே வச்சு பேசணும்னா அண்ணாமலை கூட நிற்கும்போது, நம்ம தேனி தொகுதியிலேயே பிரச்சாரம் பண்ணும்போது தேர்தல் முடிஞ்ச உடனே டிடிவி கையில் மொத்த கட்சி வந்துடும் பாருங்க, அந்த இடத்துல வச்சு பேசுகிறோம். இப்ப அதே இடத்துல செங்கோட்டையனை வச்சு பேசுறோம். அதுல ஒரு எதிர்காலம் ஒரு அரசியல் அனாதைன்றது ஒரு விளக்கம். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இப்போ டிடிவி அவர் தனி கட்சியை ஆரம்பிச்சார். எல்லாரும் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறப்ப இவர் தாவேகான்ற ஒரு கட்சியில போய் சேர்றார். அதுதான் அவருக்கான முக்கியத்துவத்தை அதிகமாக்கி. டிடிவி ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு கூட்டணியிலே வச்சாரு. 2021 தேமுதிக கூட கூட்டணி வச்சாரு, 2024 பிரம்மாண்ட கட்சின்னு பிஜேபி கூட கூட்டணி வச்சாரு. அதனால எல்லா விதத்திலையும் பயன்படுத்தி பார்த்தாங்க. ஆனா அதிமுகவையோ எடப்பாடி பழனிசாமியோ அழிக்க முடியலன்றது யதார்த்தமான உண்மை. நம்ம கடந்த கால வரலாறு வச்சு சொல்றேன், அவ்வளவுதான். மற்றபடி பாத்தீங்கன்னா இப்ப அவர் நீக்கப்பட்டதை வந்து அவர் பேசு பொருளாக்குனாரா, இப்ப பேசுறாரா அப்படின்னு 27ஆம் தேதி அவருக்கு தாவேகால சேர்றாருன்னு நினைக்கிறேன். அன்றைக்கே கேட்கும்போதும் அவர் சொன்ன வார்த்தை, அவர் வெளியேற்றப்பட்டவர், அவரை பற்றி பெருசாக பேச வேண்டியதில்லை, அவருக்கு உரிமை இருக்குது, எங்கே வேணாலும் போய்கிட்டோம். இப்போ என்னன்னா அவரை எந்த குறுகிய வட்டத்தில் கொண்டு வந்து எவ்வளவு உன்னிப்பாக, இப்போ நம்ம அரசியல் ஆய்வாளர் சொல்கிற மாதிரி நானும் சொல்கிறேன், எவ்வளவு நுண்ணறிவோடு எடப்பாடி பழனிசாமி இந்த கோபிச்செட்டி பாளையத்துக்கு மட்டும்தான், இந்த இடத்துக்கு தான் நீங்கள் தகுதியான ஆள்,
இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு பேசணும். தமிழ்நாட்டு மொத்தத்திலையும் உங்களால் தாக்கத்தையோ மாற்றத்தையோ ஏற்படுத்த முடியாது. இங்க இந்த மக்கள் அதிமுக சார்பா இரட்டை சார்பா உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த மக்கள் மத்தியில நான் சொல்லிடுறேன் உங்களை பற்றி. சொல்றது சரி. ஆனா முதல் வெற்றி விழாவை நான் இங்க நடத்துறேன் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கீங்க அதை தான் பெருமாள் மணி சுட்டி காட்டுறாரு. நாங்க ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சப்ப ஏன் அங்க அங்க அவ்வளவு சொன்னாரு. எடப்பாடி தொகுதியை விட அதிக வித்தியாசத்துல இங்க ஜெயிப்போம், எடப்பாடியை விட அதிக வித்தியாசத்துல ஜெயிப்போன்ற வார்த்தையை பயன்படுத்த விஜய்க்கான சவால் தான் இது. ஆமா, அதாவது விஜய்க்கான சவாலுங்களே எல்லா கட்சிக்கான சவால். செங்கோட்டையனுக்கு சவால் கொடுத்தீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், பிரியன் என்ன நம்புறாரு, இல்ல பிஜேபி அனுப்பியிருக்கோம் நம்புறாரு. சரி, அதிமுக என்ன நம்புதுன்னா திமுக அனுப்பியிருக்கோம். சரி, யார் வேணாலும் அனுப்பிட்டு அப்ப திமுக சவால் அதுதான். ஏன் விஜய்க்கு சவாலே இல்லையா? அதுதான் சொல்றேன். முதல் அதாவது அவர் மோதுறது யானை கூட மோதுறாரு சார். நீங்க யானைன்னு நிரூபிச்சு வாங்க, நம்ம மோதலாம். இல்ல சார், நீங்க இல்ல சார் செங்கோட்டையன் அவர்களை விமர்சிக்கிறீங்க, அதை விட ஜெயிப்போன்லாம் சொல்றீங்கல்ல, அது தாவேகாவுக்கும் சேர்த்துதான் சொல்றது. அவர் எந்த கட்சிக்குனாலும் போவார் சார். நாளைக்கு நாம் தமிழர் கூட போயிருப்பாரு. சரி, அதை விட்டுருங்க, தேமுதிக கூட போயிருப்பாரு, இல்ல கம்யூனிஸ்ட் கூட போயிருப்பாரு. அவர் போற கட்சியெல்லாம் நம்ம விமர்சிச்சு இருக்கணுமா? அவசியம் இல்லையா? அந்த தலைமை நம்மள ரொம்ப விமர்சித்தா அப்போ அதுக்கு ரிட்டர்ன் பேசலாம். அது இல்லாம இனிதான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்ப நம்மளுக்கு பிரதான எதிரி திமுக, அவ்வளவுதான். நம்மளுக்கு பாரம்பரிய எதிரி திமுக, நம்ம தலைவர்கள் அடையாளம் காட்டின எதிரி திமுக. இன்றைக்கு ஆட்சியில ராட்சச கூட்டணி பலத்தோட இருக்கிற கட்சி திமுக. மக்களை தேர்தல் வாக்குறுதிகளை ஏமாற்றிய கட்சி திமுக. அந்த டார்கெட்ல தான் ஒரு 58 நிமிடம் இன்றைக்கு பேசல பாத்தீங்கன்னா 48 நிமிடங்கள் திமுகவை தான் விமர்சிக்கிறார். அந்த 10 நிமிடம் உள்ளூர் பிரச்சனை பேசுறார். ஏனென்றால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதிமுகவுக்கு. இங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷர், நீங்க சொல்ற மாதிரி 72ல இருந்து இருக்கிற ஒரு மனுஷர் அப்படின்னு சொல்லும் போது அந்த விளக்கங்களை சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாரு. தான் செய்த சாதனைகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்றாரு. நீங்க பாத்தீங்களா, செங்கோட்டையன் முக்கியத்துவம் பெரியசு கிடையாது. அந்த இடத்துல அந்த ஒரு கடமைக்காக செங்கோட்டையன் தாவேகாவை பொருட்படுத்தலன்னு புரிஞ்சுக்கலாம். கரெக்ட்டா? நிச்சயமாக பொருட்படுத்தவே இல்லை, தாவேகாவை பொருட்படுத்தவே இல்லை. அதுதான் முக்கியம். தாவேகாவை பற்றி பொருட்படுத்தவே இல்லை அவர். இப்போ நம்ம பேச்சை டீகோட் பண்றப்ப அப்ப வில்சன் சொல்ற பாயிண்ட், எங்களுக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது. ஒரு 8 நிமிஷம் அவர் என்ன கழகத்துக்கு என்ன துரோகம் பண்ணாருன்னு சொல்லியாச்சு. இவர் எங்க போனா எங்களுக்கு என்ன, நாங்க எடப்பாடி தொகுதியை விட இங்க அதிகமா ஜெயிப்போன்றது மறைமுகமா யாருக்கான செய்தி? தாவேகாவுக்கு இல்ல சார். அதாவது எடப்பாடி தொகுதியை விட கோபி தொகுதி அதிக பலன்களை பெறும் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், அந்த உரையோட, அந்த நீண்ட உரையோட ஒரு இடம் தானே சார் என் வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டு நாங்க கோபியில வைப்போம் அப்படிங்கிற இடம் தான் சார். அதை ஐயா தாண்டி போகணும்னா போகட்டும், அது ஐயாவோட உரிமை. ஆனா நம்ம ஒரு தலைவரோட உரையை கேட்கிறோம். இன்றைக்கு அவங்க அதுக்கு பெரிய அளவில் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சார். அதிமுக பெரிய கட்சி, இன்னும் அது பல பேர் அது போனா கூட அது யானை பலம் கொண்ட கட்சி. ஆனால் நீங்க தேனி தொகுதியிலேயோ பெரியகுளம் தொகுதியிலேயோ போய் விடாத ஒரு சவாலை, நீங்க கோவில்பட்டி தொகுதியில போய் விடாத ஒரு சவாலை, அல்லது தஞ்சாவூர்ல போய் நீங்க சொல்லாத ஒரு சவாலை ஏன் கோபியில சொல்றீங்கன்னா அதுக்குள்ள வேற சில அரித்மேட்டிக், வேற சில கால்குலேஷன்ஸ் இருக்கு. காட்சிகள் மாறி போச்சு சார். அதான் சார் முக்கியம். ஏன்னா அவர் ஐயா எடப்பாடி அப்படி தூக்கி போட்டாங்க, ஆனா அது அப்படி தாவேகா தாங்கும்னு தெரியல. அதாவது அந்த தொகுதியில அதிமுக ஜெயிக்க போகுதுன்றத அவர் எவ்வளவு முக்கியமா சொல்றாரு. இந்த செங்கோட்டையினால 9 முறை ஜெயிப்பு கிடையாது, 90 முறை ஜெயிச்சிருந்தாலும் சரி, அதிமுக விட்டு வெளியே போனால் அவரும் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். மயிலாப்பூர்ல 400 ஓட்டு வாங்கின மாதிரி தான். கட்சிக்குள்ள சேர்ந்தீங்கன்னா 6 மாசத்துல தேனியில நாடாளுமன்ற தேர்தல நிக்க வைக்கும் போது 40,000 ஓட்டு வாங்குனீங்களே அப்படின்றது தான். ஒரே ஒரு சுருக்கமா, நான் ஏன் பாஜக இந்த சந்தேக ஊசி செங்கோட்டையின் தலையில பாஜக அனுப்பியிருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம் ஏன் வருதுன்னா, அதிமுக உட்கட்சி பாலிடிக்ஸ்ல பாஜக விளையாட்டை நம்ம 2017 பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த சந்தேகம் வருது. அதுல ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது எல்லாருமே ஒரு பக்கம் நம்பிட்டு இருப்போம், ஆனா இன்னொரு பக்கம் நம்பிட்டுனா கூட்டணிக்குள்ள வந்தாச்சு. ஓகே, அதாவது பிஜேபி முயற்சி பண்ணதானே எல்லா கட்சியும் அந்த மாதிரி முயற்சி பண்ண, கூட்டணியில் இல்லாத போது கூட்டணிக்குள்ள வந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த முயற்சி இருக்காதுன்றதா எல்லாருக்கும். ஆனா யாருக்கு லாபம் கிடைக்கும்? பிஜேபி அதிமுக கூட்டணியில வந்தாச்சு, அவங்களும் சொல்லிட்டாங்க எங்களுக்கு 2029 தான் முக்கியம்னு. அப்ப அந்த சூழ்நிலையில அதிமுக பலவீனப்படுத்த அவர்கள் என்ன முயற்சி பண்ணாங்க? ஆனா யதார்த்தமா ஒரு ஆதாரம் இருக்குது, லாஜிஸ்டிக்கா நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. அது என்னன்னா, கூட்டணி மாறி மாறி எல்லா கட்சிகளும் சம பலத்தோட இருந்தாங்கன்னா ஓட்டு பிரிஞ்சால் யாருக்கு பலன்? திமுகவுக்கு.
அப்போ இதற்கு முன்னால் ஐயா சேகர் பாபு பார்த்தார்ன்ற ஒரு செய்தி நீங்க வந்துச்சு. வெளிப்படையா பேசலாமே. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மறைமுக உறவு இருக்குன்னு பேசிடலாமே. இப்ப மத்த எல்லா கட்சியும் பேசுனீங்கல்ல. ஏன் பாஜக வச்சு கூட சார் பாயிண்ட் வரேன். பாஜகவை வச்சு கூட பழனிசாமி அவர்கள்லேருந்து ஜெயக்குமார் அவர்கள்லேருந்து எல்லாருமே சொன்னீங்கல்ல பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ரகசிய உறவுன்னு. இப்ப சொல்லலாமே. நீங்க தாவேகா கிட்ட பேசினாங்கன்னு சொன்னோமா? யார் பலவீனமா இருக்கிறீங்க, யார் சலனத்தோட இருக்கீங்களோ, யார் சங்கடத்தோட இருக்கீங்களோ, யார் கட்சியை காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து நீங்க வளைச்சிருக்கீங்க. சரி, விஜய் வந்து அதுக்கு இரையாயிட்டாரு. இப்ப மனோஜ் பாண்டியன் பலவீனமா இருக்கிறதால தான் ஓபிஎஸ் என்ற விசுவாசி திமுகவுக்கு போயிட்டாரு. இல்ல வில்சன், நீங்க விஜய் பத்தி பாயிண்ட் என்னன்னா வில்சன், அதனாலதான் பெருமாள்மணி என்ன இல்ல நீங்க என்ன திமுக சொல்லக்கூடாது, சொல்லுங்க சார், சொல்லணும் சொல்லு சார். அதாவது அதனாலதான் பெருமாள்மணி என்ன சொன்னார்னா, உங்களை ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிற போது அது உங்களுக்கான உரிமை. ஆனா பாயிண்ட் என்னன்னா, அப்படி இருந்தா நீங்க அன்னைக்கு பாஜகவையும் சேர்த்தானே சொன்னீங்க. பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ரகசிய உறவு இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இப்ப தாவேகான்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல்னு கேக்குறேன். இல்ல சார், தாவேகாக்கு அந்த அவசியம் என்ன ஏற்பட்டது? நீங்க சொல்ற அவசியம் என்ன ஏற்பட்டது? இல்ல நான் என்ன சொல்றேன், அவர்கள் சொல்லாத வரைக்கும், விமர்சனம் பண்ணாத வரைக்கும் அவங்களை எதுக்கு விமர்சனம் பண்ணணும்? நீங்க எப்படி, ஏன்னா பல காலகட்டங்கள்ல ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தர் வெளியேறுகிறார் அப்படின்னா முதல் சண்டை அதுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும். அது திமுக மதிமுக அவர்கள்லாம் எதா இருந்தாலுமே. இன்னைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு நடக்குது, அங்க பழனிசாமி அவங்க பேசுறாங்க. அதுக்குள்ள என்னென்ன செய்தி எல்லாம் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த 58 நிமிட உரையில ஒரு 10 நிமிடங்கள் மதிப்பிற்குரிய திரு செங்கோட்டையன் அவர்களை பற்றி லேசா கோடிட்டு காட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறது வீடியோவே போட்டு எல்இடி திரையில போட்டாச்சு. ஆமாம் ஆமாம். அதாவது அதெல்லாம் சொல்லிட்டு இது வெறும் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, 2 கோடி தொண்டர்கள் என்னிடம் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைச்சாரு. அப்போ நம்ம பார்த்தோம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 88-89 லட்சம் வாக்கு தான், 1 கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகள். காலமெல்லாம் இரட்டைலைக்கு வாக்களித்த அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர்கள், நான் பொதுமக்களையோ வாக்காளர்களையோ பார்க்கல, அவங்க சொன்ன அடிப்படை உறுப்பினர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் இந்த 88 லட்சமும் அடிப்படை உறுப்பினர்களா அல்லாது அதிமுகவினுடைய அனுதாபிகள், மற்ற தோழமை கட்சி எஸ்டிபிஐ தேமுதிகன்னு 1-2 இருந்தது. அதெல்லாம் கூட ஒரு 10-20 லட்சம் போக ஒரு 60-68 லட்சம் தான் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். அப்போ 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்குகள் இல்லை. நீங்கள் இது நடைபெற்று முடிந்தது நாடாளுமன்ற பொது தேர்தல், யார் பிரதமர் என்பதை அடையாளப்படுத்துவது அதற்கான தேர்தல் அப்படின்னாங்க. எந்த தேர்தல் ஆனாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் அட்டை வைத்திருக்கிறவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, இந்த இரட்டை இலை, இதற்கான வெற்றியை நோக்கி இதற்கு வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற பார்வை இருக்கும். ஆனால் அந்த பார்வை இல்லாது போயிடுச்சு. இப்போ இன்னொன்றும் அங்கே வலியுறுத்துகிறார், நீங்கள் கூட சாதாரண அடிப்படை உறுப்பினர் கூட என்னை போல் பொதுச் செயலாளராக வரலாங்கிறார். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த விதியை திருத்தி 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும், 5 ஆண்டுகள் தலைமை கழகத்திலே நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் மட்டுமே பொதுச் செயலாளர் தேர்வில் நிற்க வேண்டும், போட்டியிட வேண்டும்ங்கிறார். அந்த அடிப்படை உறுப்பினர் 5 வருஷம் எப்படிங்க வர முடியும்? எந்த மாவட்ட செயலாளர் 10 பேர் 20 மாவட்ட செயலாளர் சப்போர்ட் பண்ணுவான்? இல்லை. அது ஒரு விஷயம். துரைக்கண்ணா, இப்ப நீங்க சொல்ற இதெல்லாம் பழைய விமர்சனங்களா தொடர்ந்துட்டு இருக்கு. நிச்சயமா இப்ப அவர் பேசினார்ல இந்த பேச்சு, அந்த பேச்சிலிருந்து 1-2 கருத்துக்களை சொல்லிடுறேன். எந்த கொம்பனாலும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தவே முடியாது அப்படின்னு ஆணித்தரமா சொல்றார். வரவேற்கிறோம். புரட்சித் எம்ஜிஆர் அவர்களும் பல பொதுக்குழு செயற்குழுவில் பேசுற போது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் அழிக்க முடியாது நம்மை தவிர, இந்த வார்த்தையை புரட்சித் எம்ஜிஆர் பயன்படுத்தினார். நம்மில் ஒருவன், நம்மளால் தான் அதை அழிக்க முடியும், வேற வெளி எதிரிகள் யாருமே அழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார். அதையும் நாம் இங்கே நினைவுபடுத்திக்கிறோம். இன்னொன்று, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்குரிய வலிமை, கூட்டணி பலம் இருக்கிறதாங்கிற அந்த பொதுவெளி கேள்விக்கு இன்னும் வரல. இந்த ஒரு பாயிண்ட் வில்சன் சொன்ன பாயிண்ட்ல இருந்து நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அவர் கூட்டத்தை தொடங்குறப்பயே அவர் சொல்றார், கூட்டத்தை பாத்தீங்களா அப்படின்றார். அப்படின்னா அதனோட பொருள் என்னன்னா, எங்களுக்கும் கூட்டம் இருக்கு, இன்னும் செல்வாக்கு இருக்குன்றது ஒண்ணு. நீங்க யாரு போனாலும் பரவாயில்ல, நாங்க தான் ஜெயிப்போம், வெற்றி விழாவே போடுவோன்ற தன்னம்பிக்கைன்றது.
வில்சன் சொன்ன இன்னொரு பாயிண்ட், திரு செங்கோட்டையன் அவர்கள்ன்றது இந்த தொகுதிக்குள்ளதான் சுருக்குறோம், நாங்க இதுக்குள்ள அவ்வளவுதான், அப்படிதான் நாங்க எளிதா கடந்து போறோம், எங்களுக்கான சண்டை திமுகவுடன் புரிஞ்சுக்க கூடாதா? வில்சன் அதுதானே சொல்றாரு. இல்ல எல்லாவற்றையும் எளிதாக கடந்து போயிட்டார். சகோதரர் நெல்சன் பொன் வில்சன் குறிப்பிட்ட போது சொன்னார், அவர் முதலமைச்சர் ஆன முதல்ல நூற்றுக்கணக்கானோர் அவரை வீழ்த்துவதற்காக பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரை வீழ்த்துவதற்கான முயற்சி எந்த அளவுக்கு நடைபெற்றதுன்னு தெரியல. பொதுவெளிகளில் நாம் அறிந்த வகையில் அவர் முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றது எந்த விதம், அந்த முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றதுக்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகள் என்ன விதமாக சென்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பொதுச்செயலாளர் பொறுப்பில் யாரையும் நாங்கள் நியமிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளராக திரு ஓபிஎஸ் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளரும் நாங்கள் இணைந்து கட்சியை நடத்துவோம். அந்த இடம் தான் திரு துரைக்கண்ணா, நம்ம இதெல்லாம் நிறைய பேசிட்டோம். பேச வேண்டிய சூழல் என்னன்னா, நம்ம இதெல்லாம் பேசி கடந்து போயாச்சு. இப்ப பெருமாள்மணி சொல்ற ஒரு இடம் அது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தாவேக்கான்ற ஒரு கட்சி வந்த பிறகு சூழல் மாறி இருக்கு அப்படின்னு சொல்றார். ஆனா வில்சனை மறுக்கிறார், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்றார். அந்த இடத்துல இருந்தா உங்கள்கிட்ட நான் பதில கேட்கிறேன். அந்த இடத்து இப்ப செங்கோட்டையன் போய் தாவேக்காவில் சேர்ந்தார்ல, அது என்ன தாக்கத்தை அதிமுக எதுவும் ஏற்படுத்தி இருக்கான்றது. வில்சன் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுன்றாரு, அதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இல்ல இப்ப காலமெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இரு முனை அரசியல் தான் இருந்து வந்தது. அதுதான் கள யதார்த்தமாக இருந்தது கடந்த தேர்தல் வரையிலும். அதுதான் இப்போது புதிதாக களம் இறங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகம் விஜய் எந்த அளவிற்கு தாக்கத்தை உருவாக்குவார்கள், 2026 தேர்தலில் அவர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத நாம் அது தேர்தல் முடிந்ததற்கு பிறகுதான் செய்யணும். திரு செங்கோட்டையன் அவர்கள் என்னை பொறுத்தளவில் நிச்சயமாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிணைத்து ஒரு வலிமை மிக்க இயக்கமாக உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் அவர் வெளியேறியவர். இன்னும் கொஞ்சம் பொறுத்திருக்கலாமோ அப்படின்னு. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி மீதான கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தா என்ன நடந்திருக்கும்? இல்ல, பொறுமையா இருக்கிறவங்க லிஸ்ட் இன்னும் பெருசா இருக்கே. அவங்க சீனியாரிட்டி படி நாங்க இன்னும் அதை விட பொறுமையா இருக்கோம்னு சொல்றாங்களே. இல்ல நான் என்ன எதற்காக சொல்றேன்னா, இந்த கட்சி தொண்டர்களுடைய இயக்கம், 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு மாறுதட்டி கொண்டிருக்கிற இந்த இயக்கம் ஒரு சரிவை பின்னடைவை சந்திச்சிருக்கு. அவர் ஒரு மிகுந்த நம்பிக்கையோடு எடப்பாடி பேசுகிறார். யதார்த்த கள நிலவரம் அப்படி இல்லைங்கிறதான் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது, அவர்களோடு கூட்டணி வலிமையாக இருக்கிறது. நீங்க அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாமல் வலிமை குன்றிய நிலையில் இருக்கிறது. இப்ப என்டிஏவிலையும் யார் இருக்கிறாங்கன்னு தெரியல. அப்ப கூட்டணி தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்கிற நிலை இருக்கிற பொழுது இன்னொரு வெற்றிக்காக நாங்கள் வருகிறோம், டிஎம்கே வெர்சஸ் டிவிகே என்று சவால் விட்டு களத்துக்கு வருகிறவர்களோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோரோடு அணுக்கமாக இருந்த அவர்களின் பெரும் நம்பிக்கையை பெற்ற ஒருவர் போறார். வெறும் கோபிக்குள்ள அவரை முடைக்கிற முடியாது. நீங்க அந்த கொங்கு மண்டலமும் சரி, பல்வேறு பகுதிகளிலுமே அவருக்கான ஆதரவு நிலை என்பது இருக்கிறது. எனவே வெற்றி சாத்தியம் என்றால் வெற்றிக்கான வியூகங்களை வகுக்கணும். அது இல்லைங்கிறதா தாவேக்காவை விமர்சிக்கிறீங்களான்னு கேட்குறீங்க. இப்போ அதுதான் சொல்ல வரேன். தாவேக்காவுக்கு செங்கோட்டையனை சேர்த்ததால் லாபமா நஷ்டமானா லாங் டேர்ம்ல நஷ்டம் தான். கரூர் சம்பவத்துக்கு முன் இருந்த தாவேக்கா, கரூர் சம்பவத்துக்கு பின் இருந்த தாவேக்கா. கரூர் சம்பவத்துக்கு முன்பு சில பேர் முன்னணியாக போய் அவர் அப்ரோச் பண்ணாங்க, அவர் அனுமதி கொடுக்கலன்றது நம்ம கேள்விப்பட்டோம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு யாராவது வருவாங்களா அனுபவஸ்தர்ன்ற நிலைமையில அவங்க இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற யதார்த்தம். ஆனால் தாவேக்காக்கு கிரெடிட்டா? தாவேக்காவுடைய விக்கிரவாண்டி அக்டோபர் மாதம் முதல் மாநாடுல 5 கொள்கை தலைவர்கள், அதிலே முரண்பாடு உள்ள தலைவர்கள், திராவிட தலைவர்களும் தேசிய தலைவர்களும், காமராஜரும் பெரியாரும் அண்ணாவும் இருந்தாங்க. சரி, அதுக்கு அடுத்தது வரும்பொழுது அது 1967 உதாரணம், 77 உதாரணம், விடுதலை போராட்ட உதாரணம், அஞ்சலை அம்மாள், இதை வச்சிருந்தாங்க அங்க மேல. அதற்கு பிறகு ஆண்டு கடந்து வருகிறது. எங்க வந்துட்டாங்க? 1987 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறக்குற வரைக்கும் வந்துட்டாங்க. 87 எம்ஜிஆர் படம் வந்துருச்சு. உடச்சே பேசலாம் சார், அதிமுகவை நெருங்கி வந்துட்டாங்க. இல்ல நான் சொல்றேன், நெருங்கி வந்துட்டாங்க. கொள்கை தலைவர்கள் சொல்றேன். 77 கூட நீங்க 2-3 தலைமுறை ஒரே ஒரு விஷயம் வில்சன்,
நம்ம ஏன் கொள்கை தலைவர்லாம் போட்டு குழப்பிப்பானே. திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள்ட்ட நான் பேட்டி எடுத்த போது அவர் சொன்னது, நாங்கள் ஏன் அதிமுகவை விமர்சிக்கலைன்னா அதிமுக வாக்கு வங்கியை தான் நாங்கள் குறி வச்சிருக்கிறோம். இப்பயே நாங்கள் 20 தாண்டி போயிட்டோம், அது ஆட்டோமேட்டிக்கா எங்கள்கிட்ட வரப்போகுது. இவ்வளவுதான் சார் பாயிண்ட். அததான் சொல்ல வரேன். அவர் பேட்டியிலே சொல்லிருக்காரு சார். அவர் பேட்டி சொல்ற வரைக்கும் ஜெயலலிதா படம் இருந்துச்சா? இல்ல விஜயன் கரெக்ட். நல்ல பாயிண்ட். செங்கோட்டையன் வரும்போது ஜெயலலிதா அம்மா படம் இருக்கிறது. ஓபிஎஸ் கிட்ட இன்னொருத்தர் வந்தா ஓபிஎஸ் படமும் பாக்கெட்ல இருக்கும். எடப்பாடியார் படமும் பாக்கெட்ல இருக்கும். நீங்க சுட்டிக்காட்டின வந்தா கலைஞர் படமும் பாக்கெட்ல இருக்கும். நீங்க சுட்டிக்காட்டின என்ன உங்க கொள்கை இல்ல. நீங்க சுட்டிக்காட்டின இடம் ஐயா பொன் வில்சன் சொல்ற இடம். இல்ல நான் சொல்லி முடிச்சறேன். நான் ஒரு விஷயம் வில்சன், அந்த சம்பவம் நடந்த பிறகு சமாதிக்கு போனாங்கல்ல, அதான் மேட்டர். அதுதான் குறியீட்டு அரசியல். அதான் குறியீட்டு அரசியல். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களுக்கு பெரியார் தேவை, அண்ணா தேவை, எம்ஜிஆர் தேவை, எங்களுக்கு ஜெயலலிதா கூட இஷ்யூ இல்ல, கலைஞர் மட்டும் தான் எதிர்ப்பு. எந்த சம்பவத்துக்கு பிறகு சார்? அது எந்த சம்பவமா இருக்கட்டும் சார், ஜெயலலிதா தேவையில்லையா? செங்கோட்டையன் கூட்டிட்டு போயிட்டாருன்னு. செங்கோட்டையன் வரதுக்கு முன்னாடி ஜெயலலிதா தேவையில்லையா? அந்த சமாதி கண்ணு அதான் சொல்றேன். அப்ப கண்ணு மூடி இருந்துச்சா? இப்ப அடுத்தது கேக்குறேன். இல்ல உங்க வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொன்னீங்க. ஆனா இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்றேன். அரசியல் எதிரிக்கு எதற்காக அடையாளம் காட்டுனீங்க? 2 விஷயங்கள், ஊழல், குடும்ப ஆட்சி. காட்டுனீங்களா இல்லையா? அப்ப ஊழல் சொல்லும் பொழுது ஏற்கனவே ஜெயலலிதா அம்மாவை நீங்க படம் வைக்காதது காரணம் நீங்கள் சுமத்துகிற ஊழல் குற்றச்சாட்டு தான். அதனாலதான் ஜெயலலிதா அம்மா படத்தை வைக்கல. ஜெயலலிதா அம்மா படத்தை வைக்கிறீங்க. சிறை தண்டனை அவர் என்ன சொல்றாருன்னா, வில்சன் எந்த இடத்துக்கு நிறுத்திட்டாருன்னா, இது என்ன இருந்தாலும் தாவேகா சமரசம் பண்ணிடுச்சு. செங்கோட்டையன் போனது ஒரு வகையில் தாவேகாவுக்கு பலவீனம் தான். இல்ல அது எப்படி பலன் நான் பிரேக் அப்புறம் சொல்றேன். இப்ப நம்ம விவாதம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு. அதுல வில்சன் சொல்றது கொஞ்சம் இதனால தாவேகாவுக்கே ஒரு சர்க்கிள் தான் அப்படின்னு சொல்றது சுருக்கமா. இல்ல சார், ஏன் நீங்க தாவேகாவை அண்ணனும் விமர்சிக்க மாட்டாங்க? தலைமையோட மனதறிந்து அஇஅதிமுக காரரை விட அண்ணன் வந்து ரொம்ப நுட்பமா புரிஞ்சு தாவேகாவை விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க சார். செங்கோட்டை ஐயா கேஎஸ் 3 சமாதிக்கும் கூட்டிட்டு போயிட்டாரு சார். பெரியார் சமாதி 4 சமாதி, பெரியார் சமாதி, அண்ணா சமாதிக்கு யார் வேணா போயிடலாம். அம்மா வாதி எம்ஜிஆர் சமாதிக்கும் அம்மா ஜெயலலிதா அம்மா சமாதிக்கும் கேஎஸ் கூட்டிட்டு போயிட்டாரு சார். அப்ப என்ன சொல்றாரு? அது என்ன சார்? ஜெயலலிதா அம்மா படத்தை அவர் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு தாவேகால நிக்கிறது சாதாரண. கூட்டிட்டு போல மட்டும் இல்ல, அங்கதான் வில்சன் சொல்றது அது ஒரு சர்க்கிள் தானே, நிலைப்பாட்டில் இருந்து சர்க்கிள். என்ன சார் தமிழ்நாடு அரசியல் களத்துல கக்கனு காமராஜ் சார் நிக்கிறாங்க. நீங்க ஊழலை பேசி ஜெயலலிதா அம்மா மட்டும்தான் ஊழல் பண்ணிருக்காங்கன்ட்டு சார், தமிழ்நாடு டிவிஎஸ்சி எத்தனை பேர் மேல கேஸ் போட்டிருக்குன்னு பாருங்க. இடி எத்தனை பேர் மேல கேஸ் போட்டிருக்கு பாருங்க. கேக்குறாரு சார். நீங்க தமிழ்நாட்டு அரசியல்ல சார், தமிழ்நாட்டு அவர்கள் வருவாங்க சார். இந்த ஊழல் குற்றச்சாட்டுலாம் சொன்ன பிறகுதான் சார், A1 ஆன பிறகுதான் சார் ஜெயலலிதா அம்மா தொடர்ந்து 2 முறை தமிழ்நாட்டை ஜெயிச்சாங்க. அதனால ஜெயலலிதா அம்மா ஆதரவாளர்கள் எந்த பக்கம் போறாங்கன்னு பாருங்க. ஐயா செங்கோட்டையனால தாவேக பக்கம் போகாம தடுக்க வேண்டியது அண்ணா வில்சன் உங்களை போன்றவர்கள் பொறுப்புன்னு. இல்ல இதுதான் முக்கியம். உள்ள கூட்டிட்டு போயிட்டாருன்னு கட்சி கிடையாது ஏத்துக்கிட்டாரு. அப்ப பெருமாள் மணி சொல்ற பாயிண்ட்ன்றது, செங்கோட்டையன் அழைச்சிட்டு போறார். அவரே இப்ப அடுத்து சொல்றாருல, இன்னும் மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க கூட்டு வர போறேன்னு. அது நடக்குதா? அது அதிமுகக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதா? இல்லை சார், இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ பகுதி செயலாளரோ பொறுப்பில் இருக்கிறவன் யாருமே செங்கோட்டையன் பின்னாடி போக மாட்டாங்க. எலெக்ஷன் வரதுனால அவங்க எடப்பாடி சின்னம் இருக்கு, அவர் கூட தான் இருப்பாங்க. பட் இவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை பேக்கெட்டில் இன்னைக்கு எடப்பாடி அதை பேசியிருக்காரு, இன்னைக்கு யார் படத்தை வச்சிருக்காருன்னு கேட்கிறாரு. அதனால படத்தை பற்றி பேச வேண்டியது நம்ம கடமை. நீங்க வந்து உங்க பாக்கெட்ல படத்தை வச்சுக்கிறத பத்தி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தாவேகாவோட பேனர்ல ஜெயலலிதா படத்தை போடுறீங்கல்ல, எம்ஜிஆர் படத்தை அவரோட போர்டு ஆஃபீஸ் போர்டில் போட்டிருக்காருல, அது எந்த விதத்தில் தாவேகாவாக நீங்க ஜெயலலிதா படத்தை யூஸ் பண்றீங்க? எம்ஜிஆர் வந்து அண்ணா பேரை யூஸ் பண்ணாருன்னா அது ஒரு லாஜிக் இருக்கு. அண்ணா கீழே ஒர்க் பண்ணாரு, தனியாக கட்சி ஆரம்பிச்சார், அண்ணா பேரை போட்டார். எம்ஜிஆர் பேர் அப்புறம் வாரிசு வந்து ஜெயலலிதா வந்தாங்க. இது விஜய் வந்து எம்ஜிஆர் கீழையும் ஒர்க் பண்ணல, விஜய் வந்து இவர் ஜெயலலிதா கீழையும் ஒர்க் பண்ணல. நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, அந்த கட்சிகள் வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு பொதுச் செயலாளர் இருக்காரு, எடப்பாடி இருக்கார், அதுல பல கேள்விகள்லாம் இருந்து அவர் இருக்கார். சரி, அதே மாதிரி திமுக அண்ணாவுக்கு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இவர் இருக்கார், ஸ்டாலின் இருக்கார். நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட படங்கள் எல்லாம் போடுறதுல அரசியல் நோக்கம் தவிர வேற என்ன இருக்கு? என்ன அரசியல் நோக்கம்? அதான் ஓட்டு வாங்குறதுதான். தார்மீக ரீதியில அது சரியில்லை சார். அவங்க ஆரம்பிச்ச கட்சிகள்லாம் அப்படியே இருக்கு. நீங்க அவங்க பேரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஆக்சுவலா அது எடப்பாடி கேட்கறதுக்கான தைரியம் இல்லாத இருக்கார். ஏன்னா விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர் சொன்ன போது ஜெயலலிதா ராமவரம் தோட்டத்தில் நான் இருந்தப்போ
விஜயகாந்துக்கு வந்து பித்தம் தலைக்கறி விட்டதுன்னு சொல்றாங்க. கடுமையான அறிக்கை வந்ததே. அறிக்கை எவ்வளவு கடுமையான அறிக்கை. மதியம் பிற்பகல்ல ஒரு பெரிய அறிக்கை. இன் வாட் வே வந்து விஜய் வந்து ஜெயலலிதாவோட கனெக்ட் ஆறாரு, எந்த இடத்துல கனெக்ட் ஆறாரு பொலிட்டிக்கலா? எம்ஜிஆர் வந்து அண்ணாவோட கனெக்ட் ஆறாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட விஜய் எந்த இடத்துல கனெக்ட் ஆறாரு பொலிட்டிக்கலா? எப்படி நீங்க பயன்படுத்துறீங்க படத்தை? அந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் மெயின்டைன் எந்த இடத்துல எப்படி பண்றீங்க நீங்க? அப்போ ஏதோ ஒரு கூட்டணிக்கு வந்துருவாருன்றதுனால அமைதி காக்குறீங்களோ? அதுதான் இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. எதுவும் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. அதான் இன்னைக்கே வந்து இப்போ நம்ம பிரியன் சார் சொன்ன மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணாரு. என்ன சொன்னாரு? அதே மாதிரி நீங்க அரசு விழான்னு சொன்னீங்க. எது? சைக்கிள் கொடுக்குற விழா. அரசு விழா முதலமைச்சர் படம் இருக்கலாம். முன்னாள் முதலமைச்சர் படம் எப்படி இருந்துச்சு? அவங்க எல்லாத்தையும் இடத்துல எல்லாம் அரசு முன்னாள் முதலமைச்சர் போது நம்ம அப்ப எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படம் இருக்கலாம்ல. இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் படம் இருக்கலாம் அரசு விழா. இல்ல நீங்க பேசுற லாஜிக்ல ஜெயலலிதா அவர்கள் கவர்மெண்ட், ஏடிஎம்கே கவர்மெண்ட்னா அவங்க தான் டிசைட் பண்றாங்க சார். நீ மேடையில செங்கோட்டையன் இருக்காரு சார். என்ன கேக்குறேன், நீங்க இத புறக்கணிச்சீங்கல்ல, உங்களுடைய சொந்த கட்சி தலைவர் பாராட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த கேள்வி இருக்குல்ல சார், அதெல்லாம் தாண்டி பிரியன் கேட்பது, ஜெயலலிதா அவர்கள் படத்தை பயன்படுத்துகிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா வெளிப்படையாகவே அதிமுக குறி வச்சுட்டாங்கன்னு நீங்க உணரலையா? படம் வைக்கிறதால எப்படி சார் அதிமுக? இப்போ அதாவது விஜயகாந்த் சொன்னார்னா நான் தான் எம்ஜிஆர் சொன்னாரு சார். நான் அவர் வெள்ளை எம்ஜிஆர், நான் கருப்பு எம்ஜிஆர். இல்ல சார், அதுக்கு எதிர்த்து தெரிவிச்சாங்க. இல்ல படம் வைக்கிறதுக்கு விமர்சனம் இல்ல. உங்களுக்கு சொல்றேன் சார், நீங்க படம் வைக்கிறதுக்கு விமர்சனம்னா தினகரன் அவர்கள் ஜெயலலிதா படத்தை பயன்படுத்தினாங்கன்றதுக்காக ஜெயக்குமார் அவர்கள் கொடுத்த பேட்டி இன்னமும் இருக்கு. கரவேட்டி கட்டின பேட்டி இருக்கு சார், இன்னும் இருக்கு. சார் வேட்டியே கட்ட கூடாதுன்றாங்க. நீங்க கட்சிக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றீங்க. நான் தான் உண்மையான அதிமுகன்னு சொல்றீங்க, அதனால தான் வேட்டி கட்ட கூடாதுன்னு சொல்றாங்க. பெரும்பான்மை எடப்பாடி கண்டிக்கலன்றதுக்காக இவ்வளவு என்ன விஜய் கண்டிக்கணும், ஜெயலலிதா அம்மா படம் வச்சு வராதீங்க சொல்றேன். அதிமுக ஓட்ட தாவேக கபலீகர பண்ணுது. அதிமுக கண்டிக்கணும். அப்போ அந்த அளவுக்கு நீங்க வந்து நீங்க மோசமா நினைக்கிறீங்க. ஒரே ஒரு பாயிண்ட், தாவேகா குறி வச்சிருக்கிற அரசியல் ரீதியா திமுக வச்சாலும் அனுகூலம் பண்ணி கரைக்கிற வேலையை அதிமுக குறி வச்சிருக்காங்களா? அப்படிதான் நடக்குதா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? இல்ல ஒரு அரசியல் கட்சி தனக்கான வெற்றிக்கான வியூகங்களை வகுப்பது என்பது காலகாலமா நடந்து வருகிறது. மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா படத்தை பயன்படுத்திய போதே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவுடைய மனைவி ராணி அம்மையாரை வச்சு கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. நமக்கு பழைய வரலாறுகள் தெரியும். தொடர்ந்து நான் பழைய வரலாறே பேச விரும்பல, புதிய வரலாறுக்கு வந்துடுறேன். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி அதுக்கு கால்குலா நடத்தியது மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். ஆனால் நாம் பெற்ற குழந்தை யாரோ பேர் வச்சுட்டாங்க அப்படிங்கிறார். அங்கே கட்சியின் பொதுச் செயலாளர் என்கிற முறையில் இவர் படம், இவரை வரவேற்று 3 கிலோமீட்டருக்கு இவருடைய படத்தை போட்டு, திரு எடப்பாடி படத்தை மட்டுமே போட்டு அந்த கட்சியின் ஒன்றிய நகர நிர்வாகிகள் தங்கள் படத்தை போடுறாங்க. அந்த கட்சியை வழிநடத்துகிற, கட்சியை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதை வழிநடத்திய செல்வி ஜெயலலிதா. நீங்க பாக்கெட்ல மட்டும் படத்தை வச்சுட்டு அந்த விழாவில் ஏன் போடல? அந்த படம் போட்டா நான் வர்றேன்னு தான் சரி செங்கோட்டையன் சொன்னாரு, அது போடல சார். பிரச்சனை துரைக்கண்ணா சார், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா பிரச்சனை அதெல்லாம் தாண்டி இப்ப தாவேகா கொடியில படம் இருக்கு, அந்த அரசியல் வந்து போச்சு. அதுதானே நம்ம பேசணும். இப்ப அதுதான் தமிழக வெற்றி கழகம் அங்க கொள்கை தலைவராக ஒரு 5 பேரை போட்டாங்க. அடுத்து அவர் பிரச்சார பயணத்திலேயே பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்தினார்கள். அப்போதே அவர்கள் இருவரையும் முதலீடாக கொண்டு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி போர்க்கொடி தூக்கி இருக்கணும். தூக்கல. ஏன் தூக்கல? அங்க கொடி பறக்குது, வெற்றி கொடி, அது எழுச்சி பயணம் தொடங்கிருச்சு, புள்ளையார் சொல்லி போட்டோன்னு சொன்னார்ல, அந்த எதிர்பார்ப்புல இன்னும் இருக்கிறார். ஏன் தாவேகா கண்டிக்க வேண்டாமா? வில்சன் சொல்ற மாதிரி நீங்க பயன்படுத்த கூடாதுன்னு விஜய் சொல்ல வேண்டாம். அவங்க எப்படி சார் ஐயா அவங்க அந்த செங்கோட்டை அவர்களுக்கு பயன்படுறாரு. 2 மாசம் ஓபிஎஸ் ஆட்சி சார், அந்த செங்கோட்டை அவர்களுக்கு பயன்படுறாரு. இல்ல திரு எடப்பாடி போட்டனால இருக்கீங்களா? இல்ல திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அணுகுமுறை இருக்குல்ல, இந்த அணுகுமுறை இந்த தேர்தலில் வெற்றியை தேடி தேராது அப்படிங்கிறது தான் பரவலாக பொதுவெளி கருத்து. கட்சியினருமே இருக்காங்க. ஏங்க, ஒரு கட்சி நிர்வாகிகளுடைய அப்பா இறந்துட்டாருன்னு தூக்கம் கேட்க போனாருங்க திரு செங்கோட்டையன். அவர் அந்த நிர்வாகிய கட்சியை விட்டு வெளியேற்றுறார். என்ன அணுகுமுறை இது? இதுக்கு முன்பு அணுகுமுறை என்னன்னா சார்,
சொந்த அப்பா இறந்ததுக்கு கூட போக எங்க கூடாது. பொண்ணு கல்யாணத்துக்கு போகாத தலைவர்களே இருக்காங்க. இருக்கு சார். ஜெயலலிதா காலத்துல இருக்கிறது. தாமரைக்கனி சாவுக்கு மகன் போல தாமரகனி இவர்கள்லாம் ஐயா தம்பிதுரையும் ஞானராசேரனும் நிறைய இருக்கு. கல்யாணத்துக்கே போலியா? அது அதாவது ஒரு அரசியல் இயக்கத்தை நீங்க முன்னாடி நடந்த ரொம்ப பழைய பக்கம் வேண்டாம். இல்ல அதான் சொல்றேன். எம்ஜிஆர் காலத்துல ஒரு இருதுருவ அரசியல் இருந்தது, சில ஜெயலலிதா காலத்துல ஒரு வித வன்ம அரசியல் இருந்தது, மாற்று கருத்து இல்ல. நிறைவு சுற்று எல்லாரும் ரொம்ப சுருக்கமா இந்த தலைப்பை பத்திய கருத்தை பகிர்ந்துக்கலாம். மணி இப்போ இந்த கூட்டத்தில் பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், துரோகம் செய்தவர்களை ஆண்டவன் பார்த்து கொள்வான். அதுதான் நானும் சொல்லி முடிக்கலான் இருக்கேன். தனக்கு அரசியல் முகவரி கொடுத்த திரு செங்கோட்டையனுக்கு எதிரான துரோகம், தன்னை முதலமைச்சர் ஆக்கிய திருமதி வி.கே. சசிகலாவுக்கு எதிரான துரோகம், ஒருங்கிணைப்பாளர் என்று ஒத்து வருகிறேன் என்று சொன்ன திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு செய்த துரோகம், தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு பல்வேறு பதவி பொறுப்புகளுக்கு நியமித்த திரு டிடிவி தினகரனுக்கு செய்த துரோகம், இவை எல்லாவற்றையும் தாண்டி கட்சியில் பயணிக்கிற உண்மையான மூத்த முன்னோடிகளுடைய அவர்களின் கருத்தை கேட்காமல் நல்லது என்று கட்சிக்கு வந்தவர்கள் எல்லாம் அவர்கள் கருத்தை தெரிவித்ததை கூட பச்சை பொய் என்று சொல்லி அவர்களுக்கும் செய்த இந்த துரோகம் என்பது நிச்சயமாக அந்த துரோகம் நிச்சயமா ஆண்டவன் அவருக்கு பரிசீலிப்பான். சுருக்கமா எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்போ சுருக்கமா பார்க்கணும்னா அதிமுக என்ற கட்சியை அழிக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளேயும் வேலை செய்தாங்க, வெளியும் வேலை செய்தாங்க. அது நடக்காம போயிடுச்சுன்னா சட்டமன்றத்திலே ஜெயலலிதா அம்மா ஒரு தீர்க்கதரிசி மாதிரி சொன்னாங்க, நான் மறைந்தாலும் இன்னும் 100 ஆண்டுகள் இருக்கும்னு காலம் கொண்டு வந்து ஒரு தலைவரை உட்கார வச்சது. 2017 அவர் ஆட்சி கட்டில் உட்காரும் போது இன்னும் 3 மாசமோ 4 மாசமோன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் அந்த 4.5 ஆண்டுகள் பொன்னான ஆட்சின்னு இன்னைக்கு வரைக்கும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி நீங்க பேசும்போது நான் பேசல, ஏன்னா அவசரப்படுறாங்க. எதுக்குதான் யார் உண்மையான துரோகிகள்ன்றது மக்கள் அடையாளம் காட்டுறாங்க, கட்சிக்காரங்க அடையாளம் காட்டுறாங்க. அதுதான் முக்கியம். ரெட்டைலை அந்த சின்னத்தை தொண்டர்கள் அடையாளம் காட்டுறாங்க. எங்க போய் நிக்கிறாங்க, எப்படி பழப்பழத்தை கையில வச்சிருக்காங்க. சாராம்சமா நிறைவு இல்ல சார், இன்னைக்கு அண்ணன் குறிப்பிட்டது போலதான். அதாவது இன்றைக்கு வந்து ஐயா எடப்பாடி வந்து ஐயா கேஎஸ் விமர்சிச்சாங்களே தவிர தாவேகாவை விமர்சிக்கல. ஆனா ஐயா கேஎஸ் என்ன பண்றாங்க, அதிமுகவோட கிரெடிட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா தாவேகாவுக்கு மாத்திக்கிட்டு இருக்காங்க. இது அதிமுக வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. ஏன்னா இப்ப அந்த ஸ்டேச்சர்ல அவர் ஒரு லீட் வேட கொடுக்காரு. இன்னமும் பல முன்னாள் அமைச்சர்கள் வரப்போறாங்க. அப்போ எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலத்துல அதிமுகவில் செல்வாக்கு இழந்தவர்கள், ஜெயலலிதா காலத்துல இருந்து ஐயா எடப்பாடி காலத்துல செல்வாக்கு இழந்தவர்கள்லாம் தாவேகா மேல ஒரு கண்ணு வைக்கிறாங்க. இந்த இடத்துல ஜெயலலிதா படத்தையும் அவங்க பயன்படுத்துறது நிச்சயமாக வந்து தாவேகாவை களத்துல வலுப்படுத்தும். சுருக்கம். அதாவது அதிமுக அந்த பைபோலார் பாலிடிக்ஸ்ல அதிமுக என்ன நினைக்கிறது, திமுக மேலே வெறுப்பு இருந்தால் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது இந்த எலெக்ஷன்ஸில் வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா மாறி இருக்கு. அந்த கேள்விக்குறி இன்னும் ஒரு ஆச்சரியக்குறியா மாற்றுற அளவுக்கு விஜய் தன்னுடைய ஸ்டாண்ட் எடுக்கிறார். அதிமுக செங்கோட்டையன் போன்றவர்கள் இருக்கிறார், ஆட்கள் இருக்க ட்ரை பண்றார். ஆனால் போன வாட்டி வந்து கொங்கு மண்டலத்திலேயே கூட செங்கோட்டையனால ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ண முடியுமானா அது கேள்விக்குறி தான். ஏன்னா பாஜக அதிமுக சேர்ந்து இருக்கிற ஒரு விஷயம் வந்து கொங்கு மண்டலத்தில் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். அதனால செங்கோட்டையனை எதுக்காக சேர்த்தார் விஜய் என்ற அந்த நோக்கம் வந்து விஜய்க்கு நிறைவேறுமா தெரியாது. ஆனால் விஜய் அவருக்கே வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு, எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு தான் தெரியாது. அதனால போட்டின்றது வந்து 2வது இடத்துக்கு அதிமுகவுக்கும் விஜய்க்கும் நடக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறாங்க. ஆக்சுவலா பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.